தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. இன்றைய தலைப்பு: நீங்கள் தான் சாட்சிகள். மிஷனரி பெயர்: எரிக் லிட்டில். மண்ணில் பிறந்தது 26/1/1902. விண்ணில் சென்றது 21/2/1945. ஊர்: டைன்ஜின். நாடு: சீனா. தரிசன பூமி: சீனா. ஸ்காட்லாந்து தேசத்திலுள்ள அர்மேடேல் பட்டணம். அங்கு ஓர் சுவிசேஷ கூட்டம். மக்கள் திரள் திரளாக சென்று கொண்டிருந்தனர். அக்கூட்டத்தில் பேசப்போவது யார்? ஓட்டப்பந்தயத்தின் சாதனை வீரன் எரிக் லிட்டில் என்பவர்தான் அந்நாளின் பிரசங்கியார். 100 மீட்டர் ஓட்டத்தில் உலக சாதனை செய்தவர். கிறிஸ்துவின் மீதுள்ள தன் பற்றை உலகம் அறிய வேண்டும் என ஆவல் கொண்டதோடு தன் விசுவாசத்தையும் வெற்றியின் காரணத்தையும் மக்களிடம் பறைசாற்றி கொண்டிருந்தார். அந்த சாட்சி அநேகரை கிறிஸ்துவிடம் வழிநடத்தியது. ஸ்காட்லாந்து மிஷனரி பெற்றோரின் செல்ல மகனாக சீனாவில் பிறந்தார். எடின்பரோவில் கல்வி கற்றார். இளம் வயதிலேயே விளையாட்டுத் துறையில் வெற்றிகளை குவித்தார். விடாமுயற்சி, தொடர் வெற்றிகள் குவிந்தன. 1924 பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாயின. அப்போட்டியில் பங்கு பெற விரும்பிய அவருக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கான போட்டி ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமையில் குறிக்கப்பட்டிருந்ததே அதற்கு காரணம். உலக புகழா, தேவனுக்கு கீழ்ப்படிவதா? சாட்சியாய் இருக்க வேண்டுமா, காட்சி பொருளாய் மாற வேண்டுமா? மனதில் ஒரே போராட்டம். ஆண்டவரின் நாளில் ஆகாத காரியங்களில் ஈடுபட அவர் மனம் இசையவில்லை. சாட்சியாய் வாழ்பவர்கள் சாதிப்பார்கள். ஆம், எரிக் லிட்டில் சாதித்தார். 100 மீட்டர் ஓட்டத்திற்கு பதிலாக மற்றொரு நாளில் நடந்த 400 மீட்டர் ஓட்டத்தில் ஓடி தங்க பதக்கம் பெற்றார். உலக சாதனை புரிந்தார். கிறிஸ்துவின் போர் வீரராக சீனாவுக்கு மிஷனரியாக சென்ற அநேகரை இரட்சிப்பின் பாதையில் நடத்திய எரிக் லிட்டில் இதே நாள் பிப்ரவரி மாதம் 1945 தன் பூலோக ஓட்டத்தை முடித்தார். அன்பரே, சாட்சியான வாழ்வு வாழ இயேசு உங்களை அழைக்கிறார் அல்லவா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. கிறிஸ்தவன் சாட்சியாக ஆக வாழாவிட்டால் காட்சி பொருளாய் மாறிவிடுவான் என்றார் வேதா.